ஏ அப்பா, எம்புட்டு பெரிய வீடா இருக்கு. வீடே இம்புட்டு பெருசா இருக்கே. நம்மளை எப்படி உள்ள விடுவோவோ? ஹாலுக்கு முன்னாடி வந்தாச்சு. இவ்வளோ 2 பேரையும் வர சொன்னா எம்புட்டு நேரம் ஆகுது. இன்னும் ஆளையே காணும். நாம உள்ள போலாமா? நாய்கி வச்சிருப்பாவலாம், ஒன்றும் தெரிய மாட்டுக்கே. ஏ அப்பா, எம்புட்டு பெரிய வீடா இருக்கு. வீட்டை பார்க்கும்போதே மயக்கமா வருதுடி. உன்னை எப்போ வர சொன்னதுக்கு எப்போ வந்திருக்க? என் நேரம் உள்ள போய் பார்த்துருந்தா நடிகை வீட்டில் இருந்திருப்பா. ச்சே, இப்போ இருக்கவளோ இல்லையோ தெரியலையே. சரி, அந்த வசந்தி அக்காவங்க வாரனால ஆளையே காணும். கேட்டி என் கூட தானே வந்தா. அவ மெயின் கேட்லயே நின்னுட்டான்னு நினைக்கிறேன். அவளுக்கு வீட்டை பார்த்த உடனே மயக்கம் வந்திருக்கும் போல. ஏ வசந்தி அக்கா, எம்புட்டு நேரம் அங்கேயே நிப்ப, சீக்கிரம் வா. கேட்டி, வீடை பார்க்கும்போதே இப்படி இருக்கே, உள்ள நம்மள விடுவாவளா? அதை எப்படி விடுவாவோ? கேட்டு வாசல்ல போய் நிற்கணும். நடிகை எப்போ வெளியே வரான்னு பார்க்கணும். அவள் வந்த உடனே நாம நம்மளையும் ஷூட்டிங்குக்கு கூட்டிட்டு போவாங்களான்னு கேட்கணும். அது எப்படி கூட்டிட்டு போவோ? அதுவும் இல்லாம நம்மளுக்கு ஒரு பாட்டு சீன்லயாது நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர முடியுமான்னு கேட்கணும் மட்டி. ஆமா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஒரு படத்துலயாது இந்த நடிகைக்கு நான் தங்கச்சியாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ நடிக்கணும். ஆசை ரொம்ப தான் இருக்கு. இம்பிட்டு அழகா இருக்கிற என்னையவே அவ நடிக்க வைப்பாளான்னு தெரியல. நீங்கெல்லாம் வயசானவ மாதிரி இருக்கியே, உங்களை எப்படி நடிக்க வைப்பா? முன்ன பின்ன உன் மூஞ்சிய கண்ணாடியில பாத்திருக்கிய? இங்க பாரு, நான் தான் சத்யஸ்ரீக்கு தங்கச்சி மாதிரி இருக்கேன், தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏ ரம்யா, ஓ மூஞ்ச என்னைக்கு அது கண்ணாடியில பாத்திருக்கியா? நீ கிளடு தட்டி போய் இருக்க. நான் தான் சத்யஸ்ரீக்கு தங்கச்சி மாதிரி இருக்கேன். ஹலோ, யார் நீங்க? ஆ, இதுதான் சத்யஸ்ரீயா? என் கண்ணே, என்னால நம்ப முடியல. ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? ஏய் ஆத்தா, எம்புட்டு வள 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 வளன்னு இருக்கியே, கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிட்டா? என்னங்க இது? சினிமா கரவுலாம் அப்படியே பாலும் பழமும் தியானமா திம்பிடோ இப்படி வள 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 வளன்னு இருக்கீல, கொஞ்சம் தொட்டு பார்த்துக்கிட்டான்னு கேட்டேன். சரி சரி, தொட்டு பார்த்துக்கோங்க. ஏ அப்பா, என்னமா வள 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 வளன்னு பளிங்கி கட்ட மாதிரில இருக்கியே. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படியே தினமும் பாலும் பழமும் தான் திம்பிடோ? எங்களை மாதிரி சோறுகெல்லாம் திங்க மாட்டீங்களா? இம்புட்டு அழகா அப்படியே வள 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 வளன்னு இருக்கியே, கீழே இருந்து மேல வரைக்கும் ஒண்ணு போல சந்தன கட்டையை தேய்ச்ச மாதிரிலாம் இருக்கியே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, எல்லாம் சாப்பிடுவோமே. எங்களுக்குலாம் லேசா கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டி சோத்தை தின்னாலே இப்படி உடம்பு போடுறது. உங்களுக்கு அப்படியே எலும்பு கூட ஆட்டம் அப்படியே இருக்கல. அப்படியே எலும்பு கூடன்னு சொல்ல முடியாது, ஆனா குண்டாவும் இல்லை. அப்படியே செதுக்கி வச்ச செப்பு சிலையாட்டம் இருக்கல, தங்க சிலையாட்டம். அது எப்படி? ரம்யாக்கா சும்மா கிடக்க மாட்டேன். அவோ அந்த சிம்முன்னு சொல்லிட்டாவல, அங்கெல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணுவோவோ. அதான் அவ உடம்பு நல்லா இருக்கு. ஆரம்பத்திலே உனக்கும் லதாக்காக்கும் சொன்னேன், நீங்க எங்கே கேட்டியே? ஆமாங்க, நாங்க டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவோம், அதான் இப்படி இருக்கிறோம். என்னத்தை தின்னாலும் எக்ஸசைஸ் பண்ணுனா உடம்பு குறைஞ்சிருமா? அப்படிலாம் இல்லை, லிமிட்டா சாப்பிடணும். எதுனாலுமே அளவோடு சாப்பிட்டுட்டு அப்படியே எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு இப்படி இருக்கும். ஓ அப்படியா? அப்ப நாங்களும் ஒரு 5 கிலோ ஆளுக்கு குறைச்சனா எங்களையும் சினிமால சேர்த்துக்குவேலா? அது சரி சரி சரி, நீங்க 3 பேரும் வெயிட்ட குறைச்சிட்டு வாங்க, உங்களையும் சினிமால சேர்த்துக்கிறேன். கூட்டத்திலேயே நான் தானே அழகா இருக்கேன். அப்ப உங்களுக்கு அக்காவா இல்லனா தங்கச்சியா அப்படி நடிக்கிற எனக்கு ஒரு ரோலை கொடுங்கன்னு. இங்க பாருங்க, நான் தான் ஒல்லியா அழகா இருக்கேன், நல்ல வளர்த்தியாவும் இருக்கேன். நான் தானே உங்களுக்கு அக்கா மாதிரி இருக்க முடியும். அக்கா மாதிரி தான் இருப்பா, நான் தங்கச்சி மாதிரி கூட இருப்போம்ல. இவ்வளோ 2 பேரும் சும்மா சொல்லுதா. இந்த ஊர்ல நான் தான் அழகு, தெரியுமா? சத்யஸ்ரீ, உங்க ஒரு படத்தை கூட விடாம நான் பார்த்துருவேன். நான் உங்க ஃபேனு, அதனால நான் தான் உங்களுக்கு
துணை நடிகையாவோ அக்காவோ தங்கச்சியாவோ நடிக்கிற திறமை எனக்கு இருக்கு. நான் நடிக்கிற இப்போ எல்லா படமும் ஹிட் ஆயிரும். கவலைப்படாதீங்க, உங்க 3 பேரையுமே நடிக்கிறதுக்கு சேர்க்க சொல்றேன். முதல்ல வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க, சரியா? இன்னையிலிருந்து கோலா பட்டினியா இருக்க அப்புறம் பாருங்க எப்படி ஒரு வாரத்துக்குள்ளேயும் 5 கிலோ குறைச்சிட்டு வரேன்னு பாருங்க. ஏங்க, நான் ஏற்கனவே வெயிட் கம்மியாக தான் இருக்கேன். இன்னும் குறைக்க சொன்னீங்கன்னா நான் எப்படி இருப்பேன்? நீங்க கரெக்டா தான் இருக்கீங்க. இவங்க 2 பேரும் குறைச்ச உடனே நீங்களும் சேர்ந்து வாங்க. 3 பேருக்கு ஏதாவது சான்ஸ் கொடுக்க சொல்றேன். ஆ, அப்போ சரி. இவ்வளோ 2 பேரையும் திங்க விடாம பார்க்கறது ஏன் வேலை? இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஆ சரிங்க, பார்த்து போங்க. பாய். ஓகே ஓகே. ஏ அப்பா, என்ன அழகா இருக்கா மெழுகு சேலை. இததான் மெழுகு சேலைங்கிறாவோ. இவ கூட சேர்ந்து எப்படியாவது நாமளும் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், அப்படியே அழகா ஆயிரணும். ஆமாம், ஆசைதான் பொழப்ப கிடக்கு உனக்கு. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டால் எப்படி இருப்ப? நினைச்சாலே வாந்தி வாந்தியா வருது. குக்கி, நீ போடலாம், நான் போடக்கூடாதாக்கும். இப்ப போய் லதா கடை சொல்றேன். அவங்க உடனே வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஐடியாலாம் தருவாவோ தெரியுமா? ஏடி, அந்த அக்கா இருக்கிற நிலைமையில இப்ப அதுகிட்ட போய் இதை சொல்லி அது கூடம்ட்டு எரிச்சலா பேச போகுது. அதெல்லாம் ஒன்றும் பேசாது. நான் போய் பேசதான் போறேன். லதாக்காவும் அப்புறம் என்ன ஏன் கூப்பிடலன்னு சொன்னாவா, அப்புறம் அந்த அக்காவையும் கூப்பிடலன்னு வருத்தப்படும்ல. ஆமாம் ஆமாம், லதா கிட்ட ஐடியா கேட்கணும். லதா காக்கு தெரியாமலாம் எதையும் செய்யக்கூடாது. வாங்க போவோம். எங்கதான் போவாள தெரியல, ஆளையே காணும். எங்க போறேன்னு சொல்லிட்டு கூட போக மாட்டா. அவ இஷ்டத்துக்கு தான் எங்கேயாவது போவா. யாச்சி யாச்சி, லதாக்கா வைங்க. ஆமா, அவளை முடிச்சு முந்தானையில வச்சிருக்கேன். என்கிட்ட தானே போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு போறா. எங்க போறா வாரான்னு யாருக்கு தெரியுது? சரியான ஆள் தான் கிழவி. அதுக்கு ஏன் இத்தனை சலிப்பு சலிக்கிற? நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அந்த அக்காவை பார்க்கறதுக்கு வந்தேன். நீ சலிக்கிற சலிப்பை பார்த்தா எனக்கு அந்த அக்கா வந்தா கூட அதை பேசுகிற மூடு இல்லாமல் பேரும் போல இருக்க. அப்படி என்னட்டி முக்கியமான விஷயம்? என்ன அளவுன்னு சொன்னா தானே தெரியும். ஆமாம், வாங்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அப்ப கிளம்பு. என்கிட்ட நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவ வந்த அப்புறம் அவகிட்ட போய் எழுது. ஏன் கிளவி கோவிச்சுக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம ஊருக்கு நடிகை சத்யஸ்ரீ வந்திருக்காங்கல்ல, அவளை போய் இன்னைக்கு பார்த்தோம். ஏ அம்மா, எப்படி இருக்கா தெரியுமா? என்னடி சொல்லுத? நடிகை சத்யஸ்ரீயா? அவ எவ எந்த படத்துல நடிச்சிருக்கா? இப்படி கேள்வி கிளவி. நம்ம தனுசு கூட குத்தாட்டம் போட்டிருக்காளா? துள்ளுவதோ இளம படத்துல துள்ளுவதோ இளமை அப்படின்னு ஆடி இருக்கா பாரு. அவதான் இவா. அது எம்ஜிஆர் படம்ல. நீ என்ன இன்னும் எம்ஜிஆர் காலத்துல இருந்தே வெளியே வரல? உன்கிட்ட சொன்னா தனுசுனா உனக்கு எப்படி புரியும்? அது பழைய படம், இது புது படம். நம்ம சிலுக்கு சுமித்தால அந்த மாதிரி ஆப்ட் ஹவுசரும் சட்டையும் போட்டுட்டு டங்க 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 டங்கன்னு ஆடி இருக்கா தெரியுமா? என்ன ஏழவோ, அவளை போய் பார்த்து இப்ப என்ன செய்ய போறியே? அதுக்கு என் மருமகளை வேற கூப்பிடுதியாக்கும். ஐயோ கிளவி, உனக்கு விஷயம் தெரியாது. நான் அவங்க போய் அவங்கள பார்த்தது நல்லதா போச்சு. எங்களுக்கும் சினிமாவில் சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காவோ தெரியுமா? யாருக்கு? ஓ முவார கட்டைக்கு பக்கத்துல உட்காந்து குறு குறு குறுன்னு கொஞ்ச நேரம் உத்து பார்க்க முடியல. இவ சினிமால நடிக்க போறாளாம. சினிமால நீ நடிச்சு ஏன் அந்த படத்தை பார்க்க? பாரு கிளவி, உனக்கு ரொம்ப ஓவர் தான். நான் சொல்லுதேன், நான் சினிமாவில் ஒரு வளம் வருவேன். அப்போ தெரியும் உனக்கு நான் யாருன்னு. வாங்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? லதாக்கா வரட்டும் பேசிக்கிறேன். ஆமா, இவ்வளோ படத்துல நடிக்க போறாளாம். இதுக்கு அவ என்ன கலெக்ஷன் பிரிக்கிறதுக்கு பாக்கெட்டை தூக்கிட்டு உன் பின்னாடி வர போறாளா? நீ ஒரு ஆளுன்னு வாங்கிட்ட சொல்ற பாரு. நீயே பொறாம பிடிச்சவா. வாங்கிட்ட சொன்னா வழங்குமா? அந்த அக்கா வரட்டும், நான் பேசிக்கிறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. இவ்வளோ மோரையில கொண்டு போய் சினிமால பார்க்கணுமாம்ல. சினிமால பாப்போம் ஏவா உனக்கு சான்ஸ் கொடுக்கறான்னு. பாரு, பேசாம இருந்துரு. இன்னொரு தடவை என்கிட்ட பேசின மண்டையில கல்ல தூக்கி போட்டுருவேன். அட பேதிரவோவா, என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் மண்டையில கல்ல தூக்கி போடுவாளாம்ல.
இவ செஞ்சாலும் செய்வா. இவ கிட்ட நம்மளுக்கு என்ன பேச்சு?